என்ன ஏதாவது உள்ள கிளியரா பண்ணி விட்டுருங்க அப்படியா? நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி. இந்தியாவில் தொடங்கியுள்ள புரட்சி இயக்கங்கள் அனைத்தையும் அடக்கி ஒடுக்குவதற்காக பிரிட்டிஷ் நீதிபதி ரவுலட் என்பவரால் ஒரு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் இனி இந்தியாவில் இந்தியர்களை கைது செய்ய எந்த காரணமும் தேவையில்லை. அவர்களை சித்திரவதை செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. என்ன ரவுலட் சட்டமா? இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக, பிரிட்டிஷ் அடக்குமுறை ஒழிக, பிரிட்டிஷ் அடக்குமுறை ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் ஓடுங்கள் 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 ஓடுங்கள். மிஸ்டர் ஹாரி டயர், பார்த்தீர்களா இந்தியர்கள் எவ்வளவு முரடர்கள் என்று? இவர்களை அடக்க வேண்டும். இந்த பஞ்சாப் மாநிலத்தில் இந்த அமிர்தசரஸ் பகுதியை நீங்கள் கலவரம் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பஞ்சாப் மாநிலமே உங்கள் பொறுப்பு. Hey Punjab, I am not only tired, I am fire. இதனால் பஞ்சாப் மக்களுக்கு தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், ஜெனரல் டயர் அவர்களின் உத்தரவின்படி பஞ்சாபில் எந்த பொதுக்கூட்டமும் நடத்தக்கூடாது, மக்கள் எங்கும் கூடக்கூடாது. உங்களுக்கு குடி தண்ணீர், மின்சாரம் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. மிஸ்டர் டயர், அமிர்தசரஸ் பொற்கொலைக்கு அருகில் உள்ள ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் கண்டன கூட்டம் நடத்தப்படுவதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது. என்ன, இந்த டயரின் உத்தரவை மீறி கண்டன கூட்டமா? என் மீது பயமே இல்லையா? காவலர்களே, இன்று நாம் செய்ய போகும் செயல் இந்திய மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். வாருங்கள். நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்யும் வெள்ளைக்காரர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக ஒழிக. அனைவரையும் சுட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் துப்பாக்கிகளில் போட்ட தீரும் வரை சுட்டுக் கொண்டே இருங்கள். ஒருவரையும் விடாதீர்கள், சுட்டுக் கொண்டே இருங்கள். ஜாலியன் வாலாபாக் மைதானம் முழுவதும் தூயலாக இருக்க வேண்டும். குழந்தைகள், வயதானவர்கள் எவரையும் விட்டு வைக்காதீர்கள். 1919 ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்தியர்களை மூச்சடைக்க செய்தது. அந்த இரத்தச்சேரான மைதானத்துக்கு சென்ற 11 வயதுடைய ஒரே ஒரு சிறுவன் மட்டும் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து தன் வீட்டில் வைத்தான். இந்தியர்களின் ரத்தம் தோய்ந்த மண்ணின் மீது பிரிட்டிஷாரை பழிவாங்குவதாக சபதம் செய்தான். அச்சிறுவன்தான் பகத்சிங். ஆண்டுகள் பல கடந்தன. 1928 அக்டோபர் 30. இந்திய மக்களே, என்னை நீங்கள் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் என்று அழைப்பது மகிழ்ச்சிதான். ஆனால் நான் ஒரு அகிம்சைவாதி. நான் வன்முறையை விரும்புவதில்லை. அமைதி வழியே
நாம் வெள்ளையனை விரட்ட வேண்டும். இந்தியாவின் அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்காக சைமன் கமிஷன் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் ஒரு இந்தியர் கூட இல்லை. எனவே சைமன் கமிஷனை நாம் எதிர்க்க வேண்டும். சைமன் திரும்ப போ, சைமன் திரும்ப போ, சைமன் திரும்ப போ, சைமன் திரும்பி போ. டேய் பகத்சிங், இவர் சொல்றத பார்த்தா இந்தியாவுக்கு இப்பெல்லாம் சுதந்திரமே கிடைக்காதடா. அவனுங்களை அடிச்சு தாண்டா விரட்ட முடியும். அன்பா சொன்னா வெள்ளக்காரன் போக மாட்டான்டா. இவர் அடி வாங்கியே சாக போறாரு. ஆமாடா சுகதேவ், பொதுக்கூட்டம் ஊர்வலம் மட்டும் நடத்தி ஒண்ணு நடக்க போறதில்லை. ராஜகுரு அங்க போறடா, அது போறடா. டேய் ராஜகுரு, அது போலீஸ் வராங்கடா, போலீஸ். சைமன் திரும்ப போ, சைமன் திரும்ப போ, சைமன் திரும்பி போ, சைமன் திரும்பி போ, சைமன் திரும்பி போ. போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, சைமன் ஒழிக. அடியுங்கள், அடியுங்கள், என் மீது விழும் ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கல்லறையின் மீது அறையப்படும் ஆணியாகும். சுகதேவ், நீ சொன்னது போலவே அவரை அடித்தே கொண்டு விட்டார்களா? ராஜகுரு, இந்த தடியடி நடத்த உத்தரவிட்ட காவல்துறை அதிகாரி J.A. ஸ்காட், அவரை நாம் கொலை செய்ய வேண்டும். அப்போதான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு பயம் வரும், நம் இந்திய இளைஞர்களுக்கும் நம்பிக்கை வரும். இந்த ஆண்டுக்குள், இந்த 1928 முடிவதற்குள் நாம் ஸ்காட்டை கொல்ல வேண்டும். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். டேய் பகத்சிங், நமது இந்திய சோசியலிச குடியரசுக் கழகம் நமது இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியூட்டுவதாக இருக்க வேண்டும். ஆம், சரியாக ஒரு நாளை பார்த்து நாம் கவனமாக இந்த செயலை செய்ய வேண்டும். அவர் அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்போது நீ விசில் அடிக்க வேண்டும். நாங்கள் அவரை சுட்டுக் கொண்டு விடுவோம். Hello Sanders. Hi. Hi Scott. How are you? I'm fine. இந்தியாவில் ஊர்வலம் நடத்தும் கோஷ்டிகளால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னால் லாலா லஜபதி ராயை அடித்து கொலை செய்ய நான் தான் ஆணையிட்டேன். என்னை கொல்ல பகத்சிங்கும் அவன் கூட்டாளிகளும் தேடுகிறார்களாம். நான் கவனமாக இருக்க வேண்டும். வருகிறேன். இந்த ஸ்காட் ஏன் இப்படி பயப்படுறாரு? கையில துப்பாக்கி இருக்கும்போது இந்த இந்திய நாய்களை கண்டு என்ன பயம் வேண்டி இருக்கு? ஐயோ, சாண்டர்ஸை கொண்டு விட்டார்கள். டேய் பகத்சிங், நாம சுட்டது ஸ்காட் இல்லடா, சாண்டர்ஸ் என்று ஒரு அதிகாரிடா. இருக்கட்டும், இவனும் சாக வேண்டியவன் தான். பலிக்கு பலி வாங்கப்பட்டது, அவ்வளவுதான். இனிதான் வெள்ளைக்காரன் பயப்படுவான். நமது புரட்சி இயக்கத்தின் கொள்கைகளை இந்திய இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நாம் நேரடியாகவே நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும். அதற்கு ஒரே வழி நீதிமன்றத்தில் வெடிகுண்டு போடுவதுதான். இது சாத்தியமாகுமா? சாத்தியமாகும். நமது எண்ணங்களை, கொள்கைகளை நமது இந்திய நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நீதிமன்றத்தின் உள்ளே சென்று அங்கே வெடிகுண்டுகளை போட வேண்டும். அப்போதுதான் நீதியரசர்கள் நம்மை
நம்மிடம் விசாரணை செய்வார்கள். பத்திரிகையாளர்களும் நம்மிடம் பேட்டி எடுப்பார்கள். நமது கருத்துக்கள் நம் இந்திய நாட்டு மக்களை சென்றடையும். சாண்டர்ஸை கொண்ட பகத்சிங் கூட்டாளிகளை இன்னும் கைது செய்யவில்லையா? அவர்கள் ஏன் சாண்டர்ஸை கொண்டார்கள்? ஜே.ஏ. ஸ்காட் எனும் காவல்துறை அதிகாரியை கொல்ல நடந்த சதியில் தவறுதலாக சாண்டர்ஸை கொண்டுவிட்டார்கள் என்ற தகவல் வந்துள்ளது. லாலா லஜபதி ராயின் மரணத்துக்கு பழி தீர்க்கப்பட்டது என்று போஸ்டர் ஒட்டியுள்ளார்கள். காவலர்களே, எங்களை கைது செய்யுங்கள், எங்களை கைது செய்யுங்கள். வாருங்கள், எங்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை. எங்களை கைது செய்யுங்கள், எங்களிடம் விசாரணை செய்யுங்கள். நாங்கள் பேசுவதை எங்கள் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக! இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக! பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு மூவருக்கும் நீதிமன்றத்தில் வெடிகுண்டு வீசியதால் ஆயுள் தண்டனை அளிக்கிறேன். இவர்கள் 3 பேரையும் லாகூரில் உள்ள சிறையில் அடையுங்கள். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். மிஸ்டர் ஸ்காட், என் சகோதரர் சாண்டர்ஸை கொண்ட பகத்சிங்கையும் அவனது கூட்டாளிகளையும் சும்மா விடக்கூடாது. அவனை நானே கொல்ல வேண்டும். அவன் சிறையில் 114 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறான். அங்கேயே செத்து விடுவான். கூடாது, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். சரி, சாண்டர்ஸின் கொலை வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. அப்போது பார்க்கலாம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக! இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக! புரட்சி ஓங்குக! ஓங்குக! பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, நீங்கள் மூவரும் நீதிமன்றத்தில் வெடிகுண்டு போட்டதற்காக ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கிறீர்கள். உங்கள் மீது 2வது வழக்காக சாண்டர்ஸ் கொலை வழக்கு இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. இதில் உங்களிடம் நாங்கள் எதையும் விசாரிக்கப் போவதில்லை. உங்கள் மூவருக்கும் இந்த கொலை வழக்குக்காக தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். கிரிமினல் குற்றவாளிகளைப் போல எங்களை தூக்கில் போடாதீர்கள். உங்கள் பீரங்கிகளால் எங்களை சுட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கலாமே. வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உண்டு. ஆனால் நான் இப்போது தூக்கு மேலே ஏறினால்தான் இந்திய தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளையும் இந்திய விடுதலைக்காக தியாகம் செய்வார்கள். அஹிம்சையால் விடுதலை கிடைக்காது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் விரைவில் ஒளிந்து போகும். அதற்கு என் உயிரும் ஒரு காரணமாக இருக்கட்டும். சார், நாளை மார்ச் 24ஆம் நாள் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு ஆகிய மூவருக்கும் நாளை தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும்.
சரிதான். ஆனால் எனக்கு ஒரு ரகசிய உத்தரவு வந்துள்ளது. இந்தியாவில் தீவிரவாதிகள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. அவர்கள் சுதந்திர போராட்டம் என்ற பெயரில் நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாளையும் அவர்கள் இந்த சிறைச்சாலைக்குள் வந்து இவர்கள் மூவரையும் காப்பாற்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்று மாலையே இவர்கள் மூவரையும் நாம் தூக்கிலிட வேண்டும். நமது பிரிட்டிஷ் நீதிமன்றத்தின் தீர்ப்பையே நாம் அவமதிக்க வேண்டிய கேவலமான சூழ்நிலையில் இருக்கிறோம். இளைஞர்களே, இன்று மாலையே உங்கள் 3 பேரையும் தூக்கிலிட ரகசிய உத்தரவு வந்துள்ளதாம். நீங்கள் தயாராக இருங்கள். பகத்சிங், உன்னுடைய கடைசி ஆசை என்ன? எங்கள் மூவரையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுங்கள். எல்லாம் ஒன்றுதானே? இல்லை, என் தாய் மண்ணில் நான் சாக வேண்டும். தூக்கில் தொங்கினால் அந்த ஒரு நிமிடம் என் கால் என் மண்ணில் படாமலே போய்விடும். நோ நோ, அதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏனென்றால் உங்களை தூக்கிலிட வேண்டும் என்பதே எனக்கு வந்த கட்டளை. இந்திய புரட்சியாளர்கள் எவ்வாறு வீரநடை போட்டு தூக்கு மேடை ஏறினார்கள் என்பதை காணும் வாய்ப்பு பெற்ற நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான். கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள். கடவுளை நான் இதுவரைக்கும் வணங்கியதே இல்லை. ஆனால் என் நாட்டு மக்கள் அடிமையாக துன்பப்படுவதால் நான் பலமுறை கடவுளை திட்டி இருக்கிறேன். நான் இப்போது வணங்கினால் அவர் என்னை கோழை என்று நினைத்து விடுவார். என் 23 ஆண்டுகால வரலாற்றில் நான் ஒரு வினாடி கூட கோழையாக இருந்ததே இல்லை. நூற்றுக்கணக்கான கைதிகள் தூக்கிலிடப்பட்டதை நேரடியாக அதிகாரி என்ற முறையில் அருகில் இருந்து பார்த்திருக்கிறேன். ஆனால் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகிய மூவரும் தெளிவாகவும் மிகுந்த தைரியத்துடனும் சலனமில்லாமலும் தூக்கு மேடையை நோக்கி வீரத்துடன் சென்றது கொண்டு இதுவரை தூக்கிலிடப்பட்ட எவரையும் நான் பார்த்ததில்லை. தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம்.
என் தேச முழக்கம் கேட்குதே